யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரார். இந்த அருமையான வார்த்தை வசனத்தை, இதுக்கு சாட்சி வசனம் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு அருமையான வசனம். இயேசு சொல்றாங்க, என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. யோவான் 14:6. இதுக்கு அருமையாக ஒரு சாட்சி வசனம் இருக்கு. யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திரையாகமம் 33:22 பாருங்க வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் இந்த வேத புஸ்தகத்திலே ஒரு மகத்துவமான அதிகாரம். ஏனென்றால் மனித பிறப்பிலே அம்ராம் யோகபேத் என்ற ஒரு தம்பதியருக்கு பிறந்த மகனான யோசே ஆண்டவருடைய திரு சரீரத்தை, நம் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் மகத்துவமும் மாண்பும் உள்ளவராக விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவாதி தேவனுடைய நிறை அழகை இந்த அத்தியாயத்திலே அவர் பார்ப்பதற்காக கேட்கிறார். ஆண்டவரும் அவருக்கு அவருடைய நிறை அழகை காண்பிக்கிறது தான் இதுல இந்த 33 அதிகாரத்துல ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வா இருக்கும். 32ஆம் அதிகாரத்துல மோசே மலை மேல ஏறி ஆண்டவரிடத்துல கற்பனைகளை வாங்க மேல போகும்போது, போயிட்டு அவர் வர்றதுக்கு தாமதிக்கும் போது இந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? இஸ்ரேல் மக்கள் பூரா, மோசே எங்களை வழிநடத்தி வந்த மோசே மேலைக்கு மலையில போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால எங்களை நடத்துறதுக்கு நீ ஒரு தெய்வங்களை எங்களுக்கு முன் செல்றதுக்கு ஒரு தெய்வங்களை உண்டாக்குன்னு சொல்லி ஆரோனை சுத்தி வட்டமிட்டு ஆரோனை ரொம்ப அவங்க இது பண்ணும்போது, ஆரோன் என்ன செய்யறாரு? உங்க நகையெல்லாம் கலட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையெல்லாம் வாங்கி அதை நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப அந்த கண்ணுக்குட்டி தான் அவங்களுக்கு கர்த்தர் சொல்லி அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பலியிட்டு தூபம் காட்டி அதுக்கு பலி எல்லாமே செஞ்ச உடனே இப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து மோசே கட்டளை வாங்கிட்டு திரும்பும் போது ஆண்டவர் சொல்லுவாங்க, இப்ப சொல்லுவாங்க பாருங்க வசனம், நீ எகிப்துல இருந்து நான் கொண்டு வந்த ஒன்றனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதுதான் தெய்வம்னு சொல்லி அதுக்கு பலி செலுத்திட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, அப்படி எனக்கு அவங்க மேல ரொம்ப கோபம் இருக்கு, நீ தள்ளிக்க, நான் அவங்கள அதான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னு மோசே சொல்லுவாரு, ஆண்டவரே தேவரீர், ஆண்டவரே பலத்த புயத்தினாலும் ஓங்கிய கரத்தினாலும் அப்பா அந்த தேசத்திலேருந்து, அந்த எகிப்து தேசத்திலேருந்து இந்த ஜனங்களை கொண்டு வந்தீங்க, அப்பா இந்த ஜனங்கள் மீது நீங்க இரக்கமா இருங்க, அப்பா அவங்க தாசர்களாகிய ஆபிரகாம், ஆண்டவரே ஈசாக்கு, ஆண்டவரே இஸ்ரவேல் முகத்தை பாருங்க ஆண்டவரே இவங்க ஜனங்க கழுத்துள்ள ஜனங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல ஆண்டவரே, ஆனா அவங்க மேல இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப கெஞ்சினோன்னே ஆண்டவர் மனசு மாறி, சரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க மேல இந்த மக்கள் மீது நான் என் கோபத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தோன்னே இவங்க அந்த 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 கன்றுக்குட்டிக்கு எல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆராதனை பண்றதை பார்த்துட்டு ஒரு கோபம் வந்தோடனே அந்த கற்பனையை மலையில போட்டு உடைச்சிட்டு என்ன சொல்லுவார்? ஜனங்கள்கிட்ட பூரா எல்லாத்தையும் அந்த இதை வாங்கி அதை நெருப்புல போட்டு சுட்டரிச்சு அந்த கண்ணுக்குட்டியை அதை தண்ணியை கலக்கி அது மேல தண்ணியில தெளிச்சு அதை தண்ணியை எடுத்து எல்லா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் குடிக்க கொடுத்துட்டு கோபமாயிடுவார். கோபமானோன்னா இப்ப என்ன ஆயிரும்? இப்ப கடைசியில் என்ன ஆயிரும்? இவர் நேரா கேட்பார், ஆண்டவர் பட்சமா இருக்கிறது யாரு, ஏன் பட்சமா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்பார். அப்ப லேவியர் கூடல எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு மோசே வந்துடுவாங்க. அப்ப மோசே சொல்லுவாரு, நீ பட்டையை எடுத்து கட்டிங்க, எதிர யாரு அப்பா இருந்தாலும் மகன் இருந்தாலும் யாரு இருந்தாலும் சரி, ஆண்டவர் பட்சம் எவன் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் வெட்டு அப்படிம்பாரு. உடனே பாளையத்துக்குள்ள போவாங்க. போய் பாக்குறப்ப ஆண்டவர் பக்கமா யாரு பக்கம் நீன்னோன்னு, நான் இல்லை ஆண்டவர் பக்கம் இல்லைன்னு சொன்னோம்னா வெட்டி அன்னைக்கு ஒரே நாள்ல 3000 பேர் வெட்டிடுவாங்க. வெட்டி உடனே அப்படி இது பண்ணோன்னு நீங்க போய் கர்த்தருக்காக உங்களை பிரதிஷ்டை பண்ணிக்கங்க,
அப்படின்னு மோசே சொல்லுவார். சொல்லிட்டு அடுத்த அத்தியாயம் இப்பதான் 33 அதிகாரம் வரும். இது 32 அதிகாரம். 33 அதிகாரத்துல இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாருங்க, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த ஜனங்கள், ஆண்டவரே உடனே ஆண்டவர் சொல்லுவாங்க, இப்ப சந்திக்கிறதுக்கு மறுபடியும் மலைக்கு போவாரு. மலைக்கு போனோன்னே அப்ப ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் இந்த ஜனங்களுக்கு வழியில வர்றதுக்கு அழித்து போடாத அளவுக்கு இந்த ஜனங்களோட நான் வரமாட்டேன். நான் ஒரு தூதனை அனுப்புறேன். அந்த தூதன் உங்களுக்கு எமரியர், எத்தியர், எசியர், இந்த மாதிரி கிர்காசியர் இவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது பண்றதுக்கு அவங்க ஒரு தூதன் வருவார். நான் நான் வழியில உங்களை அதன் பண்ணிடுவேன் அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வராட்டினா நாங்க இந்த விட்டு போக மாட்டோம், எங்களை போக பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நீங்க வரணும். ஆண்டவரே நீங்க எகிப்தியர்கள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பாலைவனத்துல அவர் வழி நடத்த முடியல அப்படின்னு சொல்லி அவர் மலையில கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி ஆண்டவரே உங்களுக்கு இது பண்ணுவாங்க, நடத்த தெரியாம அவர் கொண்டுட்டாரு உங்களை பத்தி சொல்லுவாங்க. ஆண்டவரே அப்படி இல்லைன்னா நீங்க ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னா, நீங்க பாவம் செய்த பேர் தான் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட முடியும். நீ உன் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனசு மாறும். சரி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்ப மோசேவும் அப்படியே ஆண்டவரும் பேசிட்டு இருக்க அந்த அருமையான நிகழ்வை பார்த்துட்டு இருக்கப்ப அப்ப மோசே கேட்பாரு, ரொம்ப அருமையா கேட்பாரு, ஆண்டவரே உங்க மகிமையை எனக்கு காட்டுங்க, அத ஆண்டவரே உங்க நிறைய அழகை எனக்கு காட்டுங்க அப்படின்னோட ஆண்டவரே அப்படியே அந்த இடத்த அப்படியே நீங்க ஆவியில படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரே அந்த இடத்துல அப்படியே நிறைய அழகை காட்டணுமா அப்படிங்கிற மாதிரி. உடனே என்ன சொல்றாரு, அப்பா மோசே நான் என்னுடைய மகிமையை உனக்கு காமிக்கணும்னா நான் நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டும். அதை தான் இப்போ பாருங்க 21 அப்பொழுது மகிமை எனக்கு காண்பி தரலும் என்று சொல்வார். சொன்னோன்னே அப்போ ஆண்டவர் சொல்வாரு, மோசே எனக்கு முன்னாடி உன்னை நிறுத்தி என் தயவை பூரா உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணணும். அடுத்தது என்னன்னா என்னுடைய பேரை உனக்கு முன்னால நான் சொல்லணும். அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னா என்னுடைய எவன் மேல கிருபையாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லணுமா. இது சொன்னாலும் நீ என் முகத்தை காண மாட்டாய். ஏன்னா என் முகத்தை கண்டுட்டு ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மகிமை அவ்வளவு மகத்துவமானது. அதை என்னை பார்த்துட்டு எவனும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவாங்க, சரி என்னிடத்துல ஒரு கண்மலை இருக்குது, அந்த கண்மலையில நான் உன்னை கொண்டு போய் நீ அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என் மகிமை கடந்து போகும்போது நான் அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து அப்படின்னு வரும். அந்த கண்மலை இப்ப அந்த கண்மலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க ஆவியில பாத்தீங்கன்னா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவினுடைய வெடிப்பிலன்னா மடியில, அந்த மடியிலே நான் உன்னை வைத்து அவர் உன்னை மூடிக்கொள்வார். நான் அந்த கண்மலையை தாண்டி மகிமை நான் கடந்து போகும்போது நான் கடந்த பிறகு அவர் கையை எடுப்பார். நான் எடுத்தவுடன் நீ என்னை பார்ப்பாய், ஆனால் என் முகத்தை பார்க்க மாட்டாய், என் பின்புறத்தை பார்ப்பாய் அப்படின்னு வசனம் வரும். இந்த இடத்துல அவர் இந்த இடத்துல என்னன்னா நான் கடந்து போகும்போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எவர் கரம், அவர் கரம், இவர் கரம் ஒண்ணுதான். அப்ப என்ன சொல்றாரு, கண்மலையாகிய கிறிஸ்து அவரை மூடி அந்த மோசேவை அந்த இடத்துல தேவனுடைய அந்த மகத்துவமான அந்த மகிமையிலேருந்து அந்த மகிமை அவருக்கு பார்க்க முடியாத ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தேவனை இயேசு கண்மலையாகிய கிறிஸ்து மோசேவை தன் மடியில வைத்து அற்புதமாய் அந்த தேவனை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி அந்த இடத்துல கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுவார். இந்த அற்புதமான இந்த வசனத்தை இந்த அதிகாரத்துல நான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதிகாரம் தான் இது யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த திருஷ்டாங்கமா இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா ஒரு மனிதனால தேவனை பார்க்க முடிஞ்சுச்சுன்னா எப்படின்னா அதுக்கு கிறிஸ்துவிடத்துல போனாதான், கிறிஸ்துவினாலதான், கிறிஸ்துவை இல்லாம தேவனிடத்துல நம்ம போக முடியாது. கிறிஸ்துவிடத்துல இல்லாம நம்ம தேவனிடத்துல ஒரு கிராக்கியமும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அவை கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பிதாவானவர் கொடுத்திருக்கார். அதனால இன்றைக்கு நாம் கிறிஸ்துவிடத்துல நாம் செல்வோம், கிறிஸ்துவின் வழியாய் நம் பிதாவிடத்துல அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.